1892 ஆண்டு கன்னியாகுமரி வந்த விவேகானந்தர் கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய 500 மீட்டர் தூரத்துல உள்ள பாறையில அமர்ந்து டிசம்பர் 24 முதல் 26ஆம் தேதி வரை 3 நாள் தியானம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த பாறை விவேகானந்த பாறைன்னு அழைச்சாங்க. சொன்ன அடுத்த சில நாட்களிலேயே அது எப்படி நாங்க சும்மா இருப்போம், அந்த பாறை எங்களுக்கு தான் சொந்தம்னு ஒரு பிரிவினர் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இது என்னடா புது சோதனைன்னு 1963ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த பக்தவச்சலம் தலைமையிலான தமிழக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாறை விவேகானந்தர் தியானம் செய்த இடம் என எழுதப்பட்ட பெயர் பலகையை அங்க வைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இதே 1963ஆம் ஆண்டு தான் விவேகானந்தர் அவர்களுடைய நூற்றாண்டும் கூட. அதாவது அவர் பிறந்து 100 வருஷம் ஆகுது. அதனால விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைக்க முடிவு பண்றாங்க. ஆனாலும் குறிப்பிட்ட பிரிவினர் இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அப்ப தெரிவிச்சாங்க, அந்த காலகட்டத்தில் இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏற்கனவே வந்துட்டு அந்த இடம் நமக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட திரும்பவும் அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படியான ஒரு சமயத்துல தான் சைலண்டா அப்படியே விட்டுட்டாரு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஹுமாயூன் கபீர். தமிழக அரசும் கூட இதை பத்தி பெருசா அப்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. ஸோ மத்திய அமைச்சர் அவர்களும் சைலண்டா இருந்துட்டாரு. மாநில அளவுல பார்க்கும்போது இங்கேயும் சைலண்டா விட்டுட்டாங்க. இதை தொட்டாலே பிரச்சனை வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல தான் வலிமை வாய்ந்த RSS அமைப்பின் தலைவராக இருந்த கோல்வால்கர் விவேகானந்தர் மண்டபம் கட்டும் பொறுப்பை அதே RSS மூத்த தலைவரும் சமூக ஆர்வலருமான ஏக்நாத் ரானடேவிடம் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. இங்க சுவாமி விவேகானந்தர் மேற்கு வங்கத்துல பிறந்தவர், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் விவேகானந்தர் மீதும் சரி அவருடைய குருவான ராமகிருஷ்ணர் மீதும் சரி மேற்கு வங்க மக்களுக்கு அல்லாத்தி பிரியும் பக்தி மரியாதைன்னு ரொம்ப பெருமையா இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்பயுமே பார்ப்பாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மத்திய அமைச்சர் ஹுமாயூன் கபீர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய சொந்த மாநிலமும் மேற்கு வங்கம் தான். இந்த மாநிலத்துல இருந்து எம்பியாக வெற்றி பெற்றுதான் மத்திய அமைச்சராக ஆகியிருக்கிறாரு. இந்த பாயிண்டை பிடிச்ச RSS மூத்த தலைவரும் விவேகானந்தர் மண்டபம் கட்டும் பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருந்த ஏக்நாத் ரானடே அவர்கள் கொல்கத்தா சென்ற போது அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, செய்தியாளர்களுக்கு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்றதா ரொம்ப குறிப்பா நாம இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க மக்களே, மேற்கு வங்கத்தினுடைய பெருமையாக விளங்கக்கூடிய விவேகானந்தருக்கு மண்டபம் கட்ட நாங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம், அதற்காக போராடிக்கிட்டு வரோம். ஆனா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அதாவது வாக்களித்து வெற்றி பெற்ற இதே மேற்கு வங்கத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஹுமாயூன் கபீர் மண்டபம் கட்ட தடுங்களா இருக்கிறாருன்னு பாயிண்ட்டை பக்காவா மக்கள் கிட்ட சூப்பராக எடுத்து சொல்லிட்டாரு. அது ரொம்ப தீயா பரவச்சு மக்கள் மத்தியில். அது எப்படி சாத்தியம்? இங்கிருந்து ஒரு MP நம்ம வாக்களித்து வெற்றி பெற்றவர் இங்க இதே ஊர்ல பிறந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய விவேகானந்தர் அவர்களுக்கு மண்டபம் கட்ட இங்கு தேர்வான மினிஸ்டர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. அச்சிச்சோ இது நான் வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சைலண்டா ஆயிட்டாரு ஹுமாயூன் கபீர். இப்படியான நிலையில் தான் அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட விவேகானந்தருக்கு மண்டபம் கட்ட ஆர்வம் தெரிவிக்கிறார் அவருமே ஆக்சுவலா. ஸோ இவர்கிட்ட ரானடே பேசுறாரு. ஸோ ரானடே அவர்களும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் ஆலோசனை செஞ்ச பிறகு அதற்கான முயற்சியில இறங்கி 300க்கும் மேற்பட்ட MPக்களுடைய ஆதரவு பெற்று இந்த கையெழுத்து அடங்கிய மனுவை தான் பிரதமர் நேருவிடம் கொடுக்கிறாரு ரானடே. அதுக்கப்புறம் தான் பிரதமர் நேருவின் உத்தரவின் பேரில் மண்டபம் கட்ட தமிழக அரசும் அனுமதி கொடுக்குது. இப்படியாக ஒரு வழியா விவேகானந்தர் மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த VV கிரி அவர்களால் 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டதுதான் விவேகானந்தர் மண்டபம். இதே 1972ஆம் ஆண்டு விவேகானந்தரின் போதனைகளை பரப்ப விவேகானந்தர் கேந்திரம் என்ற அமைப்பும் தொடங்குனது வேற யாரும் இல்ல, RSS மூத்த தலைவர் ஏக்நாத் ரானடே தான். போதனைகளை பரப்புவது மட்டும் இல்லைங்க, விவேகானந்தர் மண்டபத்தை நிர்வகிப்பதும் விவேகானந்தர் கேந்திரம் தான். வணக்கம் TM வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம TM கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.